கொரோனாவுக்கான மருந்து கண்டுபிடிக்கப்படும் வரை அலட்சியம் கூடாது என நாட்டு மக்களை பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டிருக்கிறார். பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் மத்திய பிரதேசத்தில் கட்டப்பட்ட 1.25 லட்சம் வீடுகளுக்கான திறப்பு விழா நடைபெற்றது. அதில் காணொலி காட்சி மூலம் கலந்து கொண்டு பிரதமர் மோடி உரையாற்றினார். அப்போது மக்கள் தொடர்ந்து முகக்கவசம் அணிவதும் தனிமனித இடைவெளியை பின்பற்றுவதும் அவசியம் என்றார். கொரோனாவுக்கான மருந்து கண்டுபிடிக்கப்படும் வரையில் மக்கள் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். இந்திய ராணுவ வீரர்கள் கடும் குளிரில் கபடி விளையாடும் வீடியோ வெளியாகியுள்ளது. எலும்பை உறைய வைக்கும் பணியுள்ள பிரதேசங்களில் சாதாரண மக்கள் வசிக்கவே இயலாத சூழல் நிலவுகிறது. இந்நிலையில் இந்திய வீரர்கள் அத்தகைய தட்ப வெப்பத்திலும் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள கபடி விளையாடினர். அண்மையில் இந்திய வீரர்கள் கடும் குளிர் சூழலில் தாக்குப்பிடிக்க மாட்டார்கள் என சில சீன ஊடகங்கள் கருத்து தெரிவித்திருந்தன. இதனை பொய்யாக்கும் வகையில் இந்திய ராணுவ வீரர்களின் இந்த விளையாட்டு அமைந்திருந்தது. தமிழகத்தில் பெட்ரோல் நிலையங்கள் இரவு 10 மணி வரை இயங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கொரோனா பொது முடக்க தளர்வுகளின்படி தமிழகத்தில் பெட்ரோல் நிலையங்கள் இரவு 8 மணி வரை இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அரசாணையில் பெட்ரோல் நிலையங்கள் கூடுதலாக 2 மணி நேரம் இயங்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஞாயிறு முதல் இரவு 10 மணி வரை பெட்ரோல் நிலையங்கள் இயங்கவிருக்கின்றன. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் கொரோனா தடுப்பூசி பரிசோதனை மீண்டும் தொடங்கியுள்ளதாக ஆஸ்ட்ராசெனிகா நிறுவனம் அறிவித்துள்ளது. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் கோவிஷீல்டு என்ற கொரோனா தடுப்பூசி பரிசோதனையில் பங்கேற்ற தன்னார்வலர்களுக்கு எதிர்மறையான விளைவுகள் ஏற்பட்டதை அடுத்து இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் சோதனை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் கோவிஷீல்டு பரிசோதனை பாதுகாப்பானதுதான் எனவும் மீண்டும் சோதனைகளை தொடரலாம் எனவும் இங்கிலாந்தின் மருந்தக ஒழுங்குமுறை மேலாணையம் அனுமதி அளித்துள்ளது. இதனால் மீண்டும் பரிசோதனை தொடங்கப்பட்டிருப்பதாக ஆஸ்ட்ராசெனிகா நிறுவனம் அறிவித்துள்ளது. நீலகிரி, வேலூர், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கடலூர் உட்பட 13 மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அடுத்த 48 மணி நேரத்திற்கு வேலூர், திருவண்ணாமலை, தருமபுரி உட்பட 14 மாவட்டங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும். வரும் 16ஆம் தேதி வரை தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லக்கூடாது எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. பயணிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் விதமாக மெட்ரோ ரயில்களில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மற்றும் அரசு விடுமுறை நாட்களில் 50% கட்டண சலுகை அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா அச்சம் காரணமாக சென்னையில் 5 மாதங்களாக நிறுத்தப்பட்டிருந்த மெட்ரோ ரயில் சேவை கடந்த 7ஆம் தேதி தொடங்கியது. மெட்ரோ நிர்வாகம் எடுத்து வரும் நடவடிக்கைகள் காரணமாக பயணிகளின் எண்ணிக்கை படிப்படியாக அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் ஞாயிறு மற்றும் அரசு விடுமுறை தினங்களில் 50% கட்டண சலுகை அறிவிக்கப்பட்டுள்ளது. மொபைல் அப்ளிகேஷன் மூலம் டிக்கெட் எடுப்பவர்களுக்கு 20% கட்டண சலுகையும் வழங்கப்பட்டுள்ளது. புரட்டாசி மாத வழிபாடுகளுக்கு வருவதை பக்தர்கள் தவிர்க்க வேண்டும் என திருப்பதி திருமலா தேவஸ்தானம் கேட்டுக் கொண்டிருக்கிறது. வரும் 17ஆம் தேதி தொடங்கும் புரட்டாசி மாத கருட சேவை உற்சவத்தின் போது பக்தர்கள் லட்சக்கணக்கில் திரள்வது வழக்கம். புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் தமிழகத்திலிருந்து ஏராளமானோர் திருப்பதி வெங்கடேஸ்வரர் கோவிலுக்கு சென்று வழிபடுவர். தற்போது கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் பக்தர்கள் திருப்பதி கோவிலுக்கு வருவதை தவிர்க்க வேண்டும் என திருப்பதி திருமலா தேவஸ்தானம் கேட்டுக் கொண்டிருக்கிறது. இலவச தரிசனம் ரத்து செய்யப்படுவதாகவும் குறிப்பிட்ட அளவில் 300 ரூபாய் கட்டணங்களுக்கான அனுமதி மட்டும் வழங்கப்படும் என்றும் தேவஸ்தானம் தெரிவித்திருக்கிறது. திருவண்ணாமலையில் 8 வழிச்சாலை திட்டத்திற்கு எதிராக 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தங்களது நிலத்தில் 108 தேங்காய் உடைத்து நூதன போராட்டம் நடத்தினர். சென்னை, சேலம் 8 வழிச்சாலை திட்டத்திற்கு காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, தருமபுரி உள்ளிட்ட 5 மாவட்ட மக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இருப்பினும் 8 வழிச்சாலை திட்டத்தை நிறைவேற்ற மத்திய, மாநில அரசுகள் தொடர்ந்து முனைப்பு காட்டி வருகின்றன. இந்நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் கிருகிளாம்பட்டி கிராமத்தில் 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தங்களது நிலத்தில் கருப்பு கொடி ஏந்தியும் 108 தேங்காய் உடைத்தும் போராட்டம் நடத்தினர். பத்திரிகையாளர் சுதாங்கன் உடல்நலக் குறைவால் சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 63. தினமணி, விகடன் குழுமங்களில் பணியாற்றிய சுதாங்கன் சில தனியார் தொலைக்காட்சிகளிலும் பணியாற்றினார். தினமணி நாளிதழில் பொறுப்பாசிரியராகவும் தமிழன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையின் துவக்க ஆசிரியராகவும் இருந்த அவர் 40க்கும் மேற்பட்ட சிறுகதைகள், ஒரு குறுநாவல், ஒரு தொடர்கதை எழுதியுள்ளார். 1986ஆம் ஆண்டு கொல்கத்தாவின் ஸ்டேட்ஸ்மேன் பத்திரிகையின் விருதையும் சுதாங்கன் பெற்றுள்ளார். இந்த நிலையில் நுரையீரல் தொற்று பாதிப்பு கடந்த 15 நாட்களாக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் நேற்று மாலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இன்று இறுதிச் சடங்கு நடைபெறுகிறது. குட்கா உரிமை மீறல் தொடர்பான புதிய நோட்டீஸை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக சார்பில் ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது.
கடந்த 2017ஆம் ஆண்டு தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை சட்டமன்றத்திற்குள் கொண்டு சென்றதாக எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் உட்பட 21 எம்எல்ஏக்களுக்கு உரிமை மீறல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. கடந்த 2017ஆம் ஆண்டு அனுப்பிய நோட்டீஸ் மீது தற்போது நடவடிக்கை எடுக்க முடியாது என குறிப்பிட்ட நீதிபதிகள் வேண்டுமானால் புதிய நோட்டீஸை அனுப்பி விசாரிக்கலாம் எனவும் தெரிவித்தனர். அதன்படி துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் தலைமையிலான உரிமைக்குழு கடந்த 7ஆம் தேதி 21 பேருக்கும் மீண்டும் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பேரவைக் கூட்டத்தில் திமுக எம்எல்ஏக்கள் பங்கேற்பதை தடுக்க இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக சார்பில் ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய சீன எல்லையில் காணாமல் போன அருணாச்சல பிரதேசத்தைச் சேர்ந்த 5 இளைஞர்களை சீன ராணுவம் இந்தியாவிடம் ஒப்படைத்துள்ளது. அருணாச்சல பிரதேசத்தைச் சேர்ந்த 5 இளைஞர்கள் செப்டம்பர் 2ஆம் தேதி காணாமல் போயினர். சீன படையினரால் இவர்கள் கடத்தப்பட்டதாக புகார் எழுந்த நிலையில் வழி தவறி வந்த 5வரும் தங்களிடம் உள்ளதாக சீன ராணுவம் தெரிவித்தது. இதனை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை தொடர்ந்து இளைஞர்கள் 5வரையும் இந்தியாவிடம் சீன ராணுவம் ஒப்படைத்தது. சுகாதாரத்துறை வழிகாட்டுதல்களின்படி இளைஞர்கள் 5வரும் 14 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்டு அதன் பின்னர் அவர்கள் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்படுவர் என இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் அருணாச்சல பிரதேசத்தைச் சேர்ந்த மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிற்கு நன்றி தெரிவித்துள்ளார். அனைத்து வாகன மற்றும் தீ விபத்து காப்பீடுகளுக்கான ஆவணங்களை வருகின்ற மார்ச் 31ஆம் தேதி வரை ஆன்லைனில் வழங்கலாம் என்று காப்பீடு நிறுவனங்களுக்கு IRDAI அறிவுறுத்தியுள்ளது. கொரோனா வைரஸ் பிரச்சனையால் காப்பீட்டாளர்களுக்கு ஆவணங்களை நேரடியாக வழங்க முடியாமல் காப்பீட்டு நிறுவனங்கள் தவித்து வந்தன. இதற்கு தீர்வு காணும் விதமாக காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய புதிய அறிவிப்பில் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் நேரடியாக ஆவணங்கள் வழங்குவதற்கு மார்ச் 31ஆம் தேதி வரை விலக்களித்து உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவானது அனைத்து மோட்டார் மற்றும் தீ விபத்து காப்பீட்டு திட்டங்களுக்கும் பொருந்தும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மார்ச் 31ஆம் தேதி வரை ஆன்லைனில் காப்பீட்டாளர்களுக்கு விண்ணப்பங்கள் மற்றும் ஆவணங்களை வழங்கலாம் என்று காப்பீட்டு நிறுவனங்களுக்கு IRDAI அறிவுறுத்தியுள்ளது. ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் தங்கச் சுரங்கத்தில் ஏற்பட்ட திடீர் நிலச்சரிவில் சிக்கி 50 பேர் உயிரிழந்தனர். தெற்கு கிவு மாகாணம் கமிடுகா அருகே 3 தங்கச் சுரங்கங்களில் பணிகள் நடந்து வந்தன. அப்போது கனமழை பெய்ததால் தங்கச் சுரங்க சுவர்கள் இடிந்து விழுந்து உள்ளே பணியாளர்கள் சிக்கிக் கொண்டனர். சுரங்கம் முழுவதும் தண்ணீர் நிரம்பியதால் அனைத்து தொழிலாளர்களும் இறந்துவிட்டதாக அந்நாட்டு அரசு தெரிவித்திருக்கிறது. உடல்களை மீட்க ராட்சத மோட்டார்கள் மூலம் தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. 50 பணியாளர்கள் 3 சுரங்கங்களில் 54 அடி ஆழத்தில் வேலை செய்து கொண்டிருந்த போது விபத்து நேரிட்டதாக கூறப்படுகிறது. வடகொரியாவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அந்நாட்டு அதிபர் கிம் ஜாங் உன் நேரில் சென்று பார்வையிட்டார். கடந்த வாரத்தில் ஜப்பான் மற்றும் தென்கொரியாவை தொடர்ந்து வடகொரியாவையும் அடுத்தடுத்து 2 புயல்கள் தாக்கின. இதில் வடகொரியாவின் வடக்கு ஹுவாங்கே நகரம் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான வீடுகள் சேதமடைந்தன. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகளை ராணுவம் உடனடியாக கட்டித்தர கிம் உத்தரவிட்டார். கட்டுமான பணிகளை அவரே நேரில் சென்றும் ஆய்வு நடத்தினார். நீரில் மூழ்கிய நெல் மணிகளை வயலில் இறங்கியும் அவர் ஆய்வு செய்தார். சீனாவின் லைனி மாகாணத்தில் ஜங்ஜிடோ நகர கடற்கரையில் நீர் சூழல் உண்டானது. காலை 7 மணி முதல் அந்நகரில் மழை பெய்தது. 1 மணி நேரம் இடைவெளி விட்டு காலை 8 மணிக்கு கடற்கரையில் திடீர் சூறாவளியை போல் சுழல் காற்று உண்டானது. திடீரென மேகக்கூட்டங்கள் தண்ணீர் குடிப்பதைப் போல சூழ்ந்த இந்த நீர் சூழல் பிரமிக்க வைத்தது. இதனை உள்ளூர் மக்கள் தங்கள் செல்போன்களில் படம் பிடித்தனர். சூப்பர் மேரியோ என்ற வீடியோ கேம் வெளியாகி ஞாயிற்றுக்கிழமையுடன் 35 ஆண்டுகள் ஆகிறது. 1985ஆம் ஆண்டு நிண்டெண்டோ நிறுவனம் அறிமுகம் செய்த இந்த வீடியோ கேம் இன்றளவும் பலரின் விருப்பமான விளையாட்டாக திகழ்கிறது. ஜப்பானிய வீடியோ கேம் வடிவமைப்பாளரான சிக்ரு மியாமோட்டோவால் 1981ஆம் ஆண்டு வடிவமைக்கப்பட்ட இந்த வீடியோ கேம் முதலில் கையடக்க வீடியோ கேமாகவும் பின்னர் காலப்போக்கில் கணினி வீடியோ கேமாகவும் உருமாற்றம் பெற்றது. 1995ஆம் ஆண்டில் இருந்து இன்று வரை 40 கோடி வீடியோ கேம்கள் உலகம் முழுக்க விற்கப்பட்டுள்ளன. 90s கிட்ஸ்களின் பிரதான வீடியோ கேமும் சூப்பர் மேரியோ என்பது குறிப்பிடத்தக்கது. Compete against other players.